ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம். பெண்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய முன்னோர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவ்வளோவா சுதந்திரம் கொடுக்கலை. அடுப்பங்கரையிலே பார்த்தீங்கன்னா அடைபட்டு கொண்டிருந்த பெண்கள் அகிலத்தையும் ஆளக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கல்வியால் வளர்ந்து இருக்கின்றனர். கல்வி தான் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தரும் கருவியாக இருக்கின்றது. கல்வியும் கைத்தொழிலும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சாதனை புரிய நினைக்கும் அத்தனை பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா இறைவன் பக்கபலமாக துணை நிற்பார். வைராக்கியமாக சாதனை புரிய நினைக்கும் பெண்களுக்கு இந்த ஒரு பொருள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கவசமாக இருக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பெண்களின் வெற்றிக்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமும் பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரையுமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றாமல், யாரிடமும் ஏமாந்து போகாமல் சுயமாக உழைத்து பெண்கள் முன்னேற இறையருள் அவர்களுக்கு கிடைக்க துர்க்கை தாயாரை செவ்வாய் தோறும் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துர்க்கை அம்மன் பகைவரை வெல்லக்கூடிய சக்திகளை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம். பெண்கள் நெற்றியில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா திருநீரும் குங்குமமும் அணிவது ரொம்ப ஒரு தைரியம் பிறக்கும் அப்படிங்கிறதான். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வெறும் நெற்றியோடும் இருக்காதீர்கள். யார் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் நெற்றியில் குங்குமமும் சிறியதாக குங்குமமும் திருநீரும் பூசிக்கொள்வது உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் வெளியே எங்கே சென்றாலுமே, நீங்கள் பையை எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை பர்ஸ் இப்படி எது எடுத்துகிட்டு போனாலுமே உங்கள் பையில் எப்பொழுதுமே ஒரு விரலி மஞ்சள் வைத்திருக்க துணிவு பிறக்கும் அப்படிங்கிறது. அதாவது விரலி மஞ்சள், அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துல எல்லாமே நம்ம வைத்து கொண்டு போகுவது நமக்கு ஒரு நல்ல கவசமாக செயல்படும். நல்ல நாளாக பார்த்து நம்ம கடைக்கு சென்று நீங்கள் உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தில் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் விரலி மஞ்சள் வாங்கக்கூடிய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். விரலி மஞ்சள் வாங்கி வந்தவுடன் அதை ஒரு மஞ்சள் கலந்த தண்ணீரில் முதலில் நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து சுத்தபத்தமாக பூஜை அறைக்கு சென்று நீங்கள் பூஜை அறையில் வைத்த அந்த விரலி மஞ்சளை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் கீழ்வரும் இந்த மந்திரத்தை 16 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரித்த பின்னர் நீங்கள் கையில் வைத்துள்ள அந்த விரலி மஞ்சளை உங்களுடைய பையில் வைத்து கொண்டு அன்றாட வேலையை நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு நீங்கள் துவங்கலாம். அதில் ஒரு தெளிவு இருக்கும். அதை கட்டாயம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் இவ்வாறான விஷயம் நமக்கு பயன்பெறும். இந்த ஒரு மந்திரத்தையுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து 16 முறை கூறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விரலி மஞ்சளை எடுத்து செல்வது மிகவும் நல்லது. அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக. இந்த மந்திரத்தை 16 முறை கூறிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளை நம்ம எடுத்துக்கொண்டு செல்வது மிகவும் நல்லது. வேலை தேடி அலையும் பெண்கள், வேலையில் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கும் பெண்கள், எதிர்பார்த்த வேலை செய்ய நினைக்கும் பெண்கள், உங்களுடைய பையில் எப்பொழுதுமே இந்த விரலி மஞ்சள் ஒன்றை வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறை அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர செய்யும். ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் போல் நமக்கு ஒரு சக்தியானது நம்மிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு வைக்கும். ஒரு தைரியம் பிறப்பதற்கு, அதாவது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு கூச்ச சுபாவம், அந்த தைரிய உணர்வு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இதை அன்றாடம் நீங்கள் செல்கின்ற இடத்துல வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயத்திலையுமே ஒரு தெளிவோடு தைரியத்தோடு செய்வதற்கு இது வழிவகை செய்யும். உள்ள காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தாலுமே ஆனால் அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய அநீதிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் அதற்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னா சுற்றி இருப்பவர்களே நிறைய தீங்கான விஷயங்களை பெண்களுக்கு இழைத்து கொண்டு தான் இருக்கின்றனர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நீங்கள் முறைப்படி பின்பற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்வது. பின்னர் எல்லா வேலையிலும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு முடித்து வந்தவுடன் இந்த விரலி மஞ்சளை மீண்டும் ஒரு முறை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து
சந்தன குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையிலே இதே மாதிரி வைத்து விடுங்கள். தொடர்ந்து இதே போல் ஒவ்வொரு நாளும் 16 முறை அந்த மந்திரத்தையும் உச்சரித்து விரலி மஞ்சளை உங்களுடன் வைத்து கொண்டால் உங்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் சாதனை புரிய வயது ஒரு தடையில்லை. எந்த வயதினராலும் இறை நம்பிக்கையோடு நேர்மையாக ஒழுக்கத்தோடு இருந்தால் இத்தகைய இலக்கானாலும் எளிதில் நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதான். நேர்மையோடு இறைவனையும் நம்ம வழிபாடு செய்துக்கிட்டு எந்த வயதாக இருந்தாலுமே நம்ம அதை முயற்சி செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு அது வெற்றி கிடைக்கும். முதல்ல மனதைரியம் வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு துணிச்சல் இருக்கணும். இது இருந்து சோம்பேறித்தனம், முக்கியமாக சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல எல்லாத்தையுமே நம்ம வெற்றி கண்டு விடலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாளையிலேருந்து பெண்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமானது அமைய இது வழிவகை செய்யும். நீங்கள் எந்த ஒரு விஷயங்களை செய்து கொண்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதை மற்றவர்களிடம் நீங்கள் ரொம்ப பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எல்லோரும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றனர். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை பார்த்திங்கன்னா அன்றாடம் செய்கின்ற விஷயங்களையே ஆன்லைனில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் அது அவர்களுக்கு தெரிவது கிடையாது. அது அவங்கவுங்க பிடிச்சதை அவங்கவுங்க செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா சில பேர் மனித மிருகங்கள் பார்த்திங்கன்னா தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் செய்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு தற்பெருமை இல்லாமல் சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வெற்றியை கண்டு அவர்களுக்காக தெரிஞ்சு அவங்க அது பார்த்துக்கிட்டானா உண்டு தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று முடிவாவதற்கு முன்னக்கூட்டியே எல்லாரிடமும் போய் சொல்லி தற்பெருமைக்காக சொல்லும் பொழுது இதுவே நமக்கு பல திருஷ்டிகளையும் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எதில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அதை கமுக்கமாக நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு இறைவனுக்கு பயந்து அதை முயற்சி செய்து கொண்டே இருங்க. நன்மைகள் நடக்கும். அது முடிகிறதுக்கு முன்னாடியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை எல்லாத்துட்டையுமே பெருமைக்காக சொல்லாதீங்க. நம்ம சொன்ன விஷயமே நமக்கு பாதகமாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான். வீட்டிற்கு யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா அதே போல் எவ்வளவு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலுமே நம்மளுடைய தனிப்பட்ட அறைகளுக்கு இந்த பெட்ரூம் அறை இப்படிலாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் காமிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிறு வயதிலிருந்து பழகினவர்களே இப்போ காலத்தில் ரொம்ப ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி எல்லாமே அவர்களுக்கு கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி வாழ்க்கையில் விட்டுட்டு போய் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பழகிறது நம்ம வெளியே வச்சு நல்லா பழகுறோம். அந்த விஷயங்கள் என்னென்னா என்ன அப்படிங்கிற அந்த பேச்சோடையே நம்ம நிறுத்திடணும். அதிகமாக வீட்டு விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் இது எதையுமே நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கேட்பாங்க, ஐயோ இப்படி நடந்துருச்சா பாவம் அப்படி இப்படின்னு அவங்க வாயார வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் மனதிற்குள்ளே அப்படிங்கிறது வேறு ஒன்று தான் ஓடும். அது அவர்களோட நீங்கள் நல்லா பேசி பழகும்போது அவர்களுடைய அந்த சுயரூபம் தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக சும்மா சண்டை போட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் நம்ம சொன்ன விஷயங்களை அவர்கள் மற்றவர்களிடமும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பழகிறது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா லிமிட்டாக நம்ம பழகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகணும். நமக்கு ஒரு துணைவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் இருக்கான்னா அது இறைவன் மட்டும்தான். இறைவனை நம்புங்க. உங்களுக்கு பிடிச்ச இறைவன் யாராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருக்கலாம், முருகப்பெருமான், இப்படி யாராக இருந்தாலுமே அந்த இறைவனை முழு மனதோடு உங்கள் நண்பனாக நம்பி அவரிடம் மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனோட திருநாமத்தை உச்சரித்து கொண்டு அவரோடு பேசுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு சிறந்த நண்பன். ஏன்னா இறைவன் தான் யாரிடமும் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி கேலி கிண்டல் பண்ண மாட்டார். அதனால் இனிமே உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது, இல்லை ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்துருங்க. இல்லை ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இறைவன்கிட்ட மனதார பேசுங்க. அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் நமக்கு சரி பண்ணி தருவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை.
மேல் சொன்ன அந்த விஷயங்களையும் பின்பற்றி வாருங்க. விரலி மஞ்சளை ஒரு நல்ல நாள் பார்த்து, சந்திராஷ்டம் இல்லாத நாளாக பார்த்து பெண்கள் கடைக்கு போய் நீங்கள் சம்பாதித்த அந்த காசில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து பூச்செரியில் வைத்து, அதாவது மஞ்சள் தண்ணீரில் கழுவி பூச்செரியில் சந்தன குங்குமம் போட்டு வச்சு வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் ஓம் வஜ்ரகாய நமக இப்படிங்கிற இந்த மந்திரத்தை 16 முறை கூறிவிட்டு அதற்கப்புறம் எடுத்து நீங்கள் போகின்ற இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இதை பின்பற்றி கொண்டே வாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.